ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர். இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியிலிங்க தாண்டாம்பாளையத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆளுமை திரு மனோகரன் அவர்களை வந்து நாம் இப்போ இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அவங்க வந்து சிவகிரியில் பூர்வீகமாக இருந்தாலும் ஆனால் பல ஆண்டுகளாக தாண்டாம்பாளையத்திலே வசிக்கிறதுனால அவர் அடையாளம் வந்து தாண்டாம்பாளையம் அப்படின்னு தான் போட சொன்னாங்க. அந்த அடிப்படையில் மனோகரன் ஐயாவுடைய அனுபவங்களை வந்து நாம் இங்கே கொண்டு வர்றோம். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நினைவில் இருந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. தாண்டாம்பாளையம் சொசைட்டிகளை பற்றி, அந்த சொசைட்டி வந்து எத்தனை ஊர்களுக்கு நூல் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த பேட்டியில் நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஆழமாக, இன்னும் விரிவாக இந்த செய்திகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நம்ம சிவகிரி நியூஸ் மேலே மிகுந்த ஆர்வத்தோட நிறைய நண்பர்களோடு சேர்ந்து இதை வந்து இயக்கி சிறப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடவும் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க. அவர்களை சந்திக்கலாம். வருக வருக. சிவகிரி நியூஸுக்காக கே முருகபூபதி. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்திலிருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன். சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா? அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள். நன்றி. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. வணக்கம். சிவகிரி நியூஸ் அட்மின் முருகபூபதி அவர்களுக்கும் சிவகிரி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது முதல்ல என்னை பற்றி நான் யார் என்பதை உங்களுக்கு முன் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் சிவகிரி முத்தாங்காடு புது விநாயகர் கோயில் தெரு, காமராஜர் வீதியிலே சிவகிரி அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயில் முன்னாள் அலங்காவலர் குழு தலைவர், விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர் சம்மேளனத்தின் தலைவர், சிவகிரி மக்களால் காமராஜர் என்று அழைக்கப்பட்டவர், மதிப்பிற்குரிய பெரியப்பா NSP வரதராஜ் அவர்களின் தம்பி NSP சண்முக சுந்தரம் அவர்களின் மகன் மனோகரன். நான் 1996ஆம் ஆண்டு பிறந்து 8ஆம் வகுப்பு வரை சிவகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியிலே பயின்றேன். எனது குடும்பம் ஒரு வறுமையின் பிடியின் சிக்கி தவித்த ஒரு சூழ்நிலையில் எனது தாயார் சொந்த ஊரான தாண்டாம்பாளையத்திற்கு எனது 9 வயதில் 8ஆம் வகுப்பும் படிக்கும் போது குடிபெயர்ந்தோம். அங்கு எனது கல்வி தொடர்ந்து கற்க இயலாத ஒரு காரணத்தினால் நெசவு தொழிலிலே ஈடுபட்டு ஒரு முன்னேற்றத்தை கண்டு சிறப்பாக வாழ்க்கை தரம் ஓடியது. எனது 27வது வயதிலே சிவகிரி ஜீவா தெருவில் வசிக்கும் மதிப்பிற்குரிய காட்டு ராஜா பழனிசாமி அவர்களின் மகள் ஈஸ்வரியை எனது வாழ்க்கை துணையாக மனம் புரிந்தேன். கடந்த 32 ஆண்டு காலமாக அவருடன் எனது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எனது 55வது வயதிலே உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஓய்வு பெறும் நிலைக்கு வந்துவிட்டேன். இப்பொழுது கடந்த ஓராண்டு காலமாக சிவகிரி நகரிலே சொந்த மண்ணிலே ஓய்வு எடுக்க வேண்டும் என்று கருதி இங்கு வசிப்பிடமாக மாற்றி வந்துள்ளேன். எனது ஓய்வு காலத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி அளவில்
சிவகிரி மாநகரை, அதாவது தேர் ரத வீதியினை நகர்வலம் வருவது என்பது எனது அன்றாட பணியாக உள்ளது. நகர்வலம் என்று சொல்வது ஏனென்றால், வாக்கிங்னு சொல்லுவாங்க எல்லாமே. வாக்கிங்னா யாருகிட்டயுமே எந்த ஒரு உரையாடலும் இல்லாம ஒரு வேகமாக நடைபோடுவதற்கு பேரு தான் வாக்கிங். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. இந்த சிவகிரி மாநகரிலே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% மக்கள் அறிமுகம் ஆனவர்களே. ஏனென்றால் இந்த ஊரின் பிறந்தவன், இந்த ஊரிலே பெண் எடுத்தவன், எல்லா வகையிலும் அனைத்து உறவுகளும் நண்பர்களும் தெரிந்தவர்களே. இப்பொழுது நான் பாரதி தெருவிலே வசித்து வருகின்றேன். இந்த நகர்வலம் வரும் பொழுது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் நலம் விசாரிப்பது, அவர்கள் நம்மிடம் நலம் விசாரிப்பது, இதன் போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவர்களுடன் உரையாடிவிட்டு அப்படியே இந்த தேர் வீதியை ஒரு வலம் வரும் பொழுது நமது அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு அன்றாடம் வந்து குறைந்தது ஒரு 45 60 நிமிடங்கள் செலவழிப்பது வழக்கமாக ஆன்மீக பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். சரிங்க, அப்படி ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க 9 வயசுலயே அங்க போயிட்டீங்களா? எனது 9வது வயது 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே நாங்க தாண்டாம்பாளையத்துக்கு 8வது குடிபெயர்ந்துட்டோங்க. படிக்கிறப்ப அப்படியே 8 5 13 ஏற்கனவே 5 வயசு. ஆமாங்க. இல்ல 8 5 13 13வது வயசுல நான் தாண்டாம்பாளையத்துக்கு குடி போயிட்டேங்க. போயிட்டீங்க. அப்போ நம்ம சிவில சொசைட்டில இருந்ததா? சொசைட்டில இருந்ததுங்க. எங்க அப்பா வந்து அம்பாள் டெக்ஸ்ல உறுப்பினரா இருந்தாரு. ஆ, அங்கதான் நூல் எடுத்து கைத்தறிங்க போய் சேலை நெய்யறது சரி சரி. செய்துகிட்டு இருந்தாங்க. ஆ. இப்ப ஆ, தாண்டாபாளையம் போயிட்டீங்க. அங்க என்ன சொசைட்டில நம்பர் ஆனீங்க? தாண்டாம்பாளையத்துல வந்து நாங்க அனைவருமே செங்குந்தர் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துல உறுப்பினருங்க. 4 பேர் எங்க அப்பா ஆ, மற்றும் நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் எல்லாருமே அதுலதான் உறுப்பினரா இருந்தோம். சூப்பர் சூப்பர். சேலைங்களா வேற என்ன ரகம்? எல்லாமே சேலை முதல்ல வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரதானமா சேலை தாண்டாம்பாளையத்துல. ஆ, ஆ, ஆ. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டு அதை தொடர்ந்து பிளாங்கெட் பெட்ஷீட் தயாரிக்கிற தொழில். அது சரி அது சரி. ஆ, நாங்க சிறிது காலத்துக்கு அப்புறம் அங்க போனப்போ பிளாங்கெட் பெட்ஷீட் தான் அப்படி பிளாங்கெட் தயாரிக்கும் போது எங்களுடைய சித்தப்பா, அதாவது இப்ப சிவகிரியில அரசு மெடிக்கல்ஸ் இருக்கிறாரு பாருங்க, ஆமா ஆமா. அவங்க அவங்க எங்க சித்தப்பா, எங்க அம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்காரங்க. ஆ, அவங்க வந்து பிளாங்கெட் தயாரிக்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி சரி சரி. அப்ப நான் எங்களும் கூப்பிட்டு வாங்க நீங்களும் ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க தான் அவர் சொந்தமா எங்களுக்கெல்லாம் நூல் கொடுத்து ம். உதவி செய்து ஆ, நாங்களும் பிளாங்கெட் பெட்ஷீட் தயாரித்து எங்க அப்பா ஈரோடு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வாரம் ஒரு முறை சரி சரி. விற்பனை செய்து வருவாருங்க. ஓ ஓ ஓ, ஓ. ஆமாங்க. அப்படிப்பட்ட அந்த தொழில்ல தான் எங்களுடைய முன்னேற்றமே பெரிதும் உதவியாக இருந்தது. அப்ப பெரும்பான்மையாக நீங்க தாண்டாமரத்துல இருந்ததுனால தாண்டாமரத்தை பத்தி பேசலாமா? ஆ, தாண்டாம்பாளையம் பேசலாங்க. தாண்டாம்பாளையம் வந்து ஒரு சிவகிரி என்று எடுத்துக்கொண்டால் இதுல ஒரு 5ல் ஒரு பங்கு தான் தேரும். ஓ, சரி அந்த சரி. ஒரு சின்ன ஊர் தானுங்க. ஆ, ஆ, நல்லா ஒரு தொழில் வளம் இருந்ததுங்க. ஆ, நெசவு தொழில் மட்டும்தான் அங்கே பிரதானம். அது சரி. ஆ, ஆ, ஊரை சுற்றியுள்ள கிராமங்கள்ல விவசாயிகள் விவசாய பணிகளை ஈடுபட்டு வந்தார்கள். ஓஹோ. ஆ, ஆ. பிரதானம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்ல போனா அப்புறம் வேற என்று தெரியாதவங்க நம்ம நெசவு தொழில் நம்ம மட்டும் இல்லைங்க. அது சரி அது சரி. விவசாயத்துல ஈடுபட்டவங்க, ம். மற்ற பல தொழில் புரிகிறவங்க எல்லாருமே அதை ஒரு சைடு தொழிலாக கூட எல்லாருமே நெசவு தொழிலை விரும்பி செய்துகிட்டு இருந்தாங்க. அது சரி அது சரி. ஆ. அதனால நெசவு தொழில் அங்க எல்லாத்துக்குமே மிகச் சிறப்பா அமைஞ்சது. எத்தனை சொசைட்டி இருக்குங்க அங்க? அங்க தாண்டாமலையத்துல 13 நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இருக்குதுங்க. நம்ம சிவிலை விட அதிகம். சிவகிரியை விட அதிகம் தாங்க ஆனா நெசவாளர் ஊர் சங்கம். சின்னங்கிறீங்க, சொசைட்டி நிறைய இருக்குது, உற்பத்தி அதிகமா? இல்ல அது சுற்று வட்டார கிராமத்துல இருந்து எல்லாருமே அங்கதான் வந்து இப்போ நூல் வரவு வாங்கி போய் செலவு பண்ணுவாங்க. எடுத்து கொண்டாடுறவங்க அதிகம். ஆமாங்க. அப்படி எந்தெந்த ஊருக்கு போவோம் நூல்லாம்? விவசாய உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அருவாப்புலிக்காடு, பெருச்சோண்டம்பாளையம், ஆ, சத்திரக்காட்டு வலசு, ஆ, கந்தசாமி வளையம், ஓலபாளையம், ஆ. மூன்றோடு, ஓஹோ. கொத்தப்பனை, ஆ, பூலா வலசு, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எல்லாமே அங்கதான் வந்து வரவு செலவு. ஆ, நல்ல தொழில் தொழில் வாய்ப்பு நல்லா இருக்கு. நல்லா தொழில் வளம் அருமையான ஊருங்க. ஆனா மற்ற வசதிகள் எடுத்தா போக்குவரத்து ம். வசதிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா ம். கொஞ்சம் குறைவுதான் வைங்களேன். அதான் அதுலயும் அதான். இன்றைய காலகட்டத்திலனா ரொம்ப குறைவாகி போச்சுங்க. பஸ் வசதி காரணம் ரொம்ப. என்னன்னா எல்லா மக்களுமே வந்து இப்ப எல்லாம் 2 வீலர் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அது சரி அது சரி. ஆ. வெளியில போற எல்லாமே அதுல போய்க்கிறதுனால போக்குவரத்தை நம்பி யாரும் இருக்கிறதுனால அவங்களும் கூட்டம் வராதனால ம். இப்ப போக்குவரத்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சுக்கிச்சுங்க. இப்ப என்னென்ன பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, எது நின்னு போச்சு? இப்ப டவுன் பஸ் எல்லாமே அரசு பேருந்துகள் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது.
நம்ம சிவகிரி வழியா வந்து போற ஈரோடு இந்த ஜீவா கவர்மெண்ட் வண்டி ஒண்டிதான் நிறுத்திட்டாங்க. அடடா. சரி சரி சரி. அப்புறம் மத்தபடி பிரைவேட் வண்டி எல்லாம் போயிட்டு தான் இருக்குதுங்க. ஆ, ஆனா ஒவ்வொரு சிங்கிள் ஒரு ம், 3 ட்ரிப்பு வெள்ளவாயில் டு ஈரோடுன்னா ஆ, ஒரு சிங்கிள் மட்டும், அதாவது இந்த வேல்முருகன், ஜிவி ஆ, ஆ. இந்த பஸ் எல்லாம் சரி சரி. ஒவ்வொரு சிங்கிள் மட்டும் ஊருக்குள்ள வந்து போறாங்க. இதனால எந்த நேரம் பஸ் வருது ஊருக்குள்ள, எப்போ வர்றதில்லைன்னு மக்கள் ரொம்ப தடுமாற்றத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ. சரி 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 சரி. அது ஒண்ணு இப்ப சிரமமான ஒரு சூழ்நிலை அந்த ஊர்ல இப்போ வரைக்கும் அதுதானுங்க. சரி, உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கா இருந்தது அந்த அப்போதான் உங்களுக்கு நெசுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நெசவு தொழில் அதாவது விசைத்தறியும் நான் நெசவு தொழில் ஒரு 15 வருஷம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் விசைத்தறி விசைத்தறினா விசைத்தறியில கரூர்ல நூல் வாங்கிக்கிறது. கரூர் 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 தாங்க. ஆ, கரூர் ஒரு சில நேரங்கள்ல கரூர் டிமாண்டா இருக்கிற போது சென்னிமலையிலையும் கூட ம், வர செலவு பண்ணணும். ஓஹோ. ஆ, அப்புறம் இறுதியா இந்த 6ஆம் நம்பர் ட்ரஸ்டட் கிளாத் அதுவும் ஆமா. கூட ஒரு சில வருஷங்கள் செய்தோம். ஆஹா, ஆஹா. அஹ் அது அப்படியே வாழ்வாதாரம் ஓடிச்சுன்னு வைங்க. அது சரி அது சரி. ஒரு 5 ஆண்டு முன்னதாக எனக்கு ஒரு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்க. அடடா. ஆ, அதனால தொடர்ந்து விசைத்தறி தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. சரி அதனால ஓய்வு நிலையில தான் இப்ப இருக்கிறேங்க. சரி. எத்தனை தறி போட்டிருந்தீங்க? என்ன பண்ணீங்க? அப்படி கொடுத்துட்டீங்களா தறிலாம்? இல்ல 2 பவர்லூம்ஸ் போட்டிருந்தேங்க. ஆ, அதான் நம்ம இதுக்கு மேல நம்மளால இந்த வெயிட் எல்லாம் தூக்கி இதெல்லாம் செய்ய முடியாது அது செய்யக்கூடாதுன்னு அப்படிங்கிற மருத்துவ காரணம். ஆ, சரி. ஆமா உடல்நல குறைவுகளும் அதையெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியாதனால ம், பையன் படிச்சுட்டாப்ப இன்ஜினியர் படிச்சிருக்கிறாப்லைங்க. சரி சரி. இசிஇ முடிச்சுட்டு சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாப்லைங்க. ஆ, ஆ, அப்பா இத்தனை ஆண்டு காலமா நீங்க எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க, அது சரி. நல்ல முறையில எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்க, ஆ, இனி மீறி இருக்கிற காலத்துல நீங்க ஓய்வெடுங்க, ம். உங்களை நாங்க கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப என்னோட பையன் தான் எங்களை எல்லா விதமா செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப நமக்கு உங்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்டா? அரசியல் நான் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேங்க. ஆனா எந்த கட்சி என்ன ஏதுன்னு அதெல்லாம் சொல்லாங்களா? சொன்னா இல்ல அதெல்லாம் இல்ல. நம்ம இல்ல வர்றதெல்லாம் அரசியல் பதிவு வேண்டான்னு இல்ல நினைச்சீங்கன்னா இல்ல அது தவிர்க்கிறதுக்காக. இல்ல இல்லைங்கய்யா. நம்ம அதெல்லாம் அது அரசியல் இல்ல அது. ஆ, ஆ, ஆ. நீங்க உங்களுடைய வாழ்க்கை செய்தி சொல்லலாம். சரி எப்படி நான் இடதுசாரி 16 இடதுசாரி இயக்கமா இல்ல எப்படி எம்ஜிஆரா சிவாஜியா? அதான் நான் சொல்றேன் பாருங்க. எங்க அதாவது அரசியல் பத்தி பேசணும்னா ம், இன்றைய காலகட்டத்து அரசியல் பேசுவதற அளவுக்கு இல்லைங்க. ம், ம். அதாவது ஒரு 75வது வருஷம் 1975ல ஆ, ஆ. காமராசர் இறந்து விட்டார். சரிங்க சரிங்க. எங்க அப்பா வந்து ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தின் தீவிரப்பற்ற உள்ளவர். அது சரி. அந்த அன்னைக்கு அவருடைய அழுகை எல்லாம் உண்மையிலேயே ம். எங்களால எல்லாம் பார்க்கவே முடியாது. அப்ப எனக்கு வயசு கம்மி தாங்க. அது சரி. 66 வந்து 75 போது என்ன ஒரு 9 வயசு தான் ஆச்சு. 10 வயசுக்குள்ள. அப்பவே எனக்கு அதனுடைய இதெல்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ள நிக்குது. எங்க அப்பா அழுது புரண்டு ஆ. ஒரு நாள் பூரா உணவு உண்ணாமல் உண்ணாவிரதம் இருந்து ஆ, அப்படி ஒரு பற்றுதல் அந்த தலைவர்கள் மீது. அது சரி அது சரி. காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் அன்னைக்கு ஆட்சி புரிந்த ஒரு நிர்வாகம் அப்படி. காங்கிரஸ் அவரு பற்று. அஹ், அவர் இருந்த பொழுது ஆ, வெறும் 2 கதர் வேட்டி சட்டைகள், ஆ. 6 சமையல் பாத்திரங்கள், அவருக்கு சொந்த மனைவி பேனா, ம். இவைகள் தான் அவர்கள் சொத்து. அது அனுபவம். அதுக்கப்புறம் ஏ- காங்கிரஸ்லயே இருந்தீங்களா? வேற கட்சிக்கு இது போயிட்டீங்களா? இல்லைங்க, வேற எந்த இயக்கத்திலும் இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே இயக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் உறுப்பினராக பணியாற்றி இல்ல அப்பா அப்பா இருக்கிறேன். காங்கிரஸ்காரரு. அப்பா காங்கிரஸ். நீங்க எப்படி திராவிட கழகத்துக்கு வந்தீங்க? நான் என்னோட 16வது வயதிலேயே நான் அந்த கொள்கையினால ஈர்க்கப்பட்டு திராவிட கொள்கைக்கு ஏற்றுக்கிட்டு அதுல நான் என்ன உறுப்பினரா இணைச்சுக்கிட்டேனுங்க. எம்ஜிஆர் இல்ல. எம்ஜிஆர் ஆஹ் இல்ல எம்ஜிஆர் இருந்தாருங்க. ஆனா ஆ. நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராக இணைத்துக் கொண்டேங்க. அதுல இருந்து எப்பவுமே இதாகல. மாறவே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கத்துல தான் உறுப்பினராக இருந்தேன். என்ன ஈர்க்கப்பட்டது? பேச்சு திறமையில வந்தீங்களா? இப்ப மேடை கூட்டு பேசுறதுனால வந்தீங்களா? என்ன பேசுவேங்க. கொள்கையில நான் ஈர்க்கப்பட்டது? பிரச்சாரம் பண்ணுவேங்க. ம், மேடை பேச்சால வாகன பிரச்சாரம் கட்சிக்காக ம். பிரச்சாரம் பண்ணுவேங்க. சரி சரி சரிங்க. எல்லாத்துக்கிட்டையும் அதாவது இன்றைக்கு மறைந்த கணேசமூர்த்தி அவர்கள் எல்லாம் வந்து ஆ. நம்ம கிட்ட வந்து வா தம்பி மனோகரு ஆ. அப்படின்னு நம்மள ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவரோட பரிச்சயம். ஆ, அப்புறம் இங்க உள்ள இளஞ்செழியன் அண்ணன் ஆ. அவர்களிடம் வந்து நெருங்கிய நட்பு. கண்டிப்பா. அவர் எங்க போனாலும் வந்து அவர் கூட சென்று அரசியல் பணியாற்றக்கூடிய அளவுக்கு ம், ம். இன்னைக்கும் அவர் எங்க பார்த்தாலும் நம்மள நின்னு பார்த்து பேசாத பயணிக்க மாட்டார். அந்த அவர் ஒரு அளவுக்கு ஒரு காலத்துல நட்பு ரீதியா. பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் உள்ள ஒரு காலத்துல. ஆமாங்க, கண்டிப்பா. ஆதினமுகமான ஒரு ஆளுமை. ஆமாங்க, கணேசமூர்த்திக்கு இணையான ஒரு லீடர். ஆமாங்க. சரிங்க. இப்போ கணேசமூர்த்திக்கு அடுத்தபடியா அவர் தான் இருந்தாரு நம்ம மாவட்டத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துல. கண்டிப்பா கண்டிப்பா.
அவரு ஒரு சில காரணங்களால் அவருடன் சென்றதனால் அவருடைய இது சார் அவர் இருந்திருந்தாலும் இன்னைக்கு அவர் பெரிய அளவுல நம்ம ஊருக்கே ஒரு சிறப்பு சேர்ந்திருக்கும். நம்ம இப்பவும் மாவட்டத்துல ஒரு எம்பி இருக்கிறார் நம்ம பகுதிக்காரர். அது இருக்கு. ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. பெரிய விஷயம், பெரிய விஷயம். இப்ப நீங்க காங்கிரஸ்ல இருந்து எப்படி இங்க மாறுனீங்க? என்ன இல்ல, காரணம்? காங்கிரஸ் அப்பா மட்டும்தான் காங்கிரஸ்ல இருந்தாருங்க. உங்களுக்கு அதுல பிடிக்கும் இல்லையா? எங்களுக்கு நான் அப்ப காங்கிரஸ் இந்த அளவுக்கு அப்ப அதுக்கு வளர்ச்சி குறைஞ்சிருச்சு. காமராசரோடவே காங்கிரஸ் இங்க வளர்ச்சி குறைஞ்சு விட்டது. அப்ப திராவிட கட்சி வந்துட்டாங்க. திராவிட கட்சிகள் தான் இங்க கால் ஒன்றி விட்டது. சரி, அப்ப நாம சொல்லுங்க. அந்த திராவிட இதனுடைய பகுத்தறிவு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெரியார் இந்த மாதிரி இதுல ஈர்க்கப்பட்டு அப்போ நாங்க அதுல இணைச்சுக்கிட்டோம். நீங்க என்னென்ன லீடரை பாத்துருக்கீங்க? இதுல அண்ணாவெல்லாம் பாத்துருக்கீங்களா? அண்ணாவை பாக்கலீங்க. நான் பிறந்ததே 66 தானுங்க. அண்ணா இறந்ததே 67 இறந்துட்டாருலங்க. ஓ, சரி சரி, உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பில்லை. இப்ப நம்ம நான் பார்த்ததால எம்ஜிஆர், கலைஞர், ஸ்டாலின், ஜெயலலிதா இவர்கள் எல்லாம் நேர்ல பாத்துருக்கோம். எம்ஜிஆர் எங்க பாத்தீங்க? எம்ஜிஆர் சித்தோட்டுல ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த பொதுக்கூட்டத்துல போயிருந்த போது அவர் எம்ஜிஆர் சந்திச்சாங்க. அப்புறம் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்களா? இல்லைங்க, தாண்டாம்பாளையம் எல்லாம் வந்தது. இங்க இல்ல, இது சிவரி பக்கம் மாதிரி புத்தூர் பக்கம் இங்க எல்லாம் வந்து பாக்கலீங்க. அடுத்த லீடர் யாரு? அடுத்ததா ஜெயலலிதால ஒரு மரியாதை நிமித்தமா ஈரோட்டுல பாத்தங்க ஒரு இதுல போயிருந்த போது. ஓ, அப்படியா? நமக்கு தீவிர வெறுப்பாளர்கள் யாருமே இல்லைங்க. எல்லாருமே அரசியல்வாதிகளை, தலைவர்களை எல்லாம் நல்லது செஞ்சா பாராட்டுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி குணங்க. இல்ல, அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தாங்க. எல்லா விஷயத்திலயும் நாம எதிர்க்கணும், எல்லா விஷயத்திலயும் நாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. நல்லது நடந்தா பாராட்ட வேண்டியதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மனப்பான்மையோட தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துல பணியாற்றி கொண்டிருக்கேன். ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இப்ப சிவரி வந்திருக்கீங்க. ஆமா, 46 ஆண்டுகளுங்க. அந்த பெரிய விஷயம். 1978ல போயிட்டு இன்னைக்கு 2024ல சிவகிரிக்கு மீண்டும் வந்து 46 ஆண்டு காலம் தாண்டம். இந்த பெரிய இடைவெளியில சிவகிரியில என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கு இப்போ? சிவகிரி எல்லா வகையிலும் தொழில் வளர்ச்சி. அதாவது நம்ம சிவகிரியை நம்பி வெளியில இருந்து யாரு ஒரு பிழைப்பை தேடி வந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு சென்று இருக்கிறாருங்க. கண்டிப்பா. இது நம்ம கண் கூட நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இங்க சிவகிரி ஒரு பெரிய நகரம் வளர்ந்து விட்டது சரியாக. அதாவது குறைந்தது நாங்கள் இங்க இருந்து செல்லும் போது ஒரு 1000 குடும்பங்கள் தான் இங்க இருந்திருக்குங்க. ஓ, அப்படியா? ஆமாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 குடும்பங்களுக்கு மேல சிவகிரியில வச்சுக்கிறாங்க. அதாவது ஆஸ்பத்திரி எல்லாம் தாண்டி அப்ப பெருசா வீடுகள் இல்லைங்க. ஒரு 1-2 வீடு தான் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பாலமேட்டுல தான் ரேஷன் கடைங்க. அதே தனியா ஊர் விட்டு ஒதுக்கி இருக்கு பாரு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பார்த்தா அதை தாண்டி அம்மங்கோயில் வரைக்கும் வீடுகள் ஆயிடுச்சு. ஆமா. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லம்மாகளையும் கோயில் தாண்டினாலே ஓரிரு வீடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாரப்பம்பாளையம் எல்லாம் பெரிய பெரிய, அதாவது ஊர் அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போயிருக்குதுன்னு வைங்களே, பெரிய அளவுல. பெரிய விஷயம். ஒரு பெரிய சிறப்புங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழான்னு எடுத்துக்கிட்டாலே இந்த காமாட்சி அம்மன் பொங்கல் இப்ப வருது. ஈரோட்டில் எடுத்துக்கிட்டா கூட மாரியம்மன் பொங்கல் பண்டிகை அளவுக்கு இங்க சிவகிரியில நாம பெரிய அளவுல பண்டிகையை கொண்டாடுறோம். ஒரு வார காலத்துக்கு. மக்கள் எல்லாம் மிக உற்சாகமாக எப்ப மாசி வரும், மாசி மகம் வரும், பொங்கல் பண்டிகையை சிறப்பாக்கணும், எல்லா வீடுகளுக்கும் உரமுறை அழைச்சு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இந்த பொங்கல் திருவிழாவை நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள். வீடு வீடா பத்திரிக்கை கொடுக்கறது, தங்கள் வீட்டு கல்யாணத்து பத்திரிக்கை மாதிரி. கண்டிப்பா. அது சம்பந்தமா நேத்து கூட அரங்காளர்கள்ட்ட கூட பேசினேன். நீங்க யாரோ ஒரு வேலையாள்களை நியமித்து அனைவருக்கும் அழைப்புதலை கொடுத்து விட்டு நீங்கள் சந்திக்கப்பட வேண்டியவர்களை மட்டும், நன்கொடையாளர்களை சந்தித்து நீங்கள் இல்ல அப்படி இல்ல, நாங்க முதல்ல வந்திருக்கிறோம், அனைத்து மக்களையும் நாங்கள் நேர்ல சந்திச்சு அழைக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோட நாங்களே நேரடியா எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. மக்கள் மத்தியில் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஒரு அறங்காவலர்களே நம்மளை தேடி நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, யாருக்கே கொடுத்து விடாம அப்படிங்கிற போது அது ஒரு சந்தோஷம் தானுங்க எல்லாருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு நல்ல மகிழ்ச்சியா, இது நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். ஆமா, தங்களுடைய நேரத்தை எப்படி குறைந்தபட்சம் 3 மாசத்துக்காக செலவு பண்றாங்க. கண்டிப்பாங்க, பெரிய விஷயம் இதெல்லாம். அப்புறம் நம்ம கூடலூர் மாரியம்மன் பண்டிகை இருக்குது. ஆமாங்க, கூடலூர் மாரியம்மன் கோயில் அது அடுத்த வியாழன் புதன், இது அது வியாழக்கிழமை பண்டிகை. சரி. முடிஞ்சது. எல்லை மகாளியம்மன் பண்டிகை அது நான் ஒரு கிட்டத்தட்ட அதுவும் 5-6 நாட்கள் இருந்தாலும் ஒரு 4 நாட்கள் மிக சிறப்பான ஒரு திருவிழாக்கள். கண்டிப்பா கண்டிப்பா.
நல்ல உற்சாகமாக மக்கள் யாரு கூட போயிட்டீங்களா? பழைய நண்பர்களா, புது நண்பர்களா? இல்லைங்க, நானும் எனது துணைவியாரும் மட்டும்தான் வாக்கிங் வர்றேங்க. ஓ, 2 பேர் மட்டும் ரவுண்ட் அடிக்கிறது. ஆமாங்க, ஆமாங்க. உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை என்று இருவர் மட்டுமே. ஒரு 6:30 மணிக்கு கிளம்பணும்னு வச்சுக்கோங்க. சரி. அப்படியே வந்தோம்னா இங்க கோயில்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 7:30 மணிக்கு இருப்போம். அதுக்கு மேல புறப்பட்டோம்னா அப்படியே வேலாயுத சாமி கோயில் வீதியா போய் வீட்டுக்கு வரும்போது மணி 8 ஆயிருங்க வைங்களேன். டெய்லி ஒரு 1.5 மணி நேரம். ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. பெரிய ஆமாங்க. நண்பர்கள் எனக்கு நான் சின்ன வயசுல படித்த நண்பர்கள், எங்க பகுதி மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எங்க ஃபேமிலியே ஒரு நல்ல அறிமுகமான ஃபேமிலிங்கல்லாங்க சிவகிரியில. அதனால எல்லாத்துக்குமே நம்மள நல்லா தெரியும். கண்டிப்பா. அந்த அடிப்படையில் எல்லாருமே பார்த்து விசாரிப்பாங்க. அவையோட எல்லாம் மனம் விட்டு பேசிக்கிட்டு போறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, உற்சாகமா இருக்கு. பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஆமா ஆமா. அப்ப நம்ம இறுதிக்கிறதுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த சுற்றில் பேசலாம். இப்ப ஏதாச்சும் கடைசியான சொல்ல விரும்புறீங்க? அதனால மக்கள் எல்லாருமே நல்லா செழிப்பா இருக்கிறாங்க. எல்லாரும் இன்னும் அம்மன் காமாட்சி அம்மன் அருளால மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து இது ஒரு பெரிய நகராட்சியாகவும் மாநகராட்சியாகவும் தரம் உயர்த்தப்பட்டு இந்த மக்கள் மேலும் மேன்மை அடைய வேண்டும் என அன்னை காமாட்சி அம்மன் துணை புரிய வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த இணைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே